பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியம் கண்டுபிடியுங்கள். அருமையான ஜனங்களே, உங்களை படைத்த உண்மையான தெய்வத்தை கண்டுபிடியுங்கள். உண்மையான தெய்வம் யார்? வானத்தையும் பூமியையும் படைத்த ஒன்றான மெய் கடவுள் யார்? அதை கண்டுபிடியுங்கள் என்று சொன்னேன். வேத வசனத்தின் அடிப்படையில் சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உலக இரட்சகர், ஒன்றான மெய் தெய்வம் என்பதை, படைத்த இறைவன் என்பதை சொன்னேன். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் இந்த காரியம் மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்கிறதுனாலே மிக தைரியமாய் இந்த வார்த்தையை பேசுகிறேன். வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 4 முதலாவது 22 வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 4:22 வாசிச்சுட்டு அதற்கு பின்பதாக கொஞ்சம் உள்ள போக விரும்புகிறேன். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, வார்த்தைகளை பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என்று சொன்னால் எவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு? அப்ப எவைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும்? அதற்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது. இப்ப நான் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்ன சொல்லுகிறது? என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் வசனங்களுக்கு. இப்போ ஒரு தகப்பன் பேசுவதை போல இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என்னுடைய வசனங்களுக்கு உன்னுடைய செவியை சாய். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாயிருக்கிறது. அப்போ பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற செய்தி என்ன? என் மகனே, என் வசனங்களுக்கு செவியை சாய். நீ என் வசனங்களை கண்டுபிடி. நீ எதை கண்டுபிடி? என் வசனங்களை கண்டுபிடி. இதை நான் 2 விதமாக சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, முதலாவது, உண்மையான தேவனுடைய வார்த்தை உள்ள வேதம் எது என்பதை கண்டுபிடியுங்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே பலர் இதுதான் வேதம் என்று சொல்லலாம். எது உண்மையாகவே தேவனால் அருளப்பட்ட வேதம் என்பதை கண்டுபிடிங்க. முதல்ல பொதுவாக உங்களுக்கு சொல்றேன். அதுல நான் உங்களுக்கு சிந்திக்கும்படி ஒரு விஷயம் சொல்றேன். இன்றைக்கு உலகத்தில் அதிகமாய் அச்சடிக்கப்படுவது பரிசுத்த வேதாகமம். அதிகமான நபர்கள் வாசிப்பது பரிசுத்த வேதாகமம். இன்றைக்கு கின்னஸ் ரெக்கார்டு என்ன தெரியுமா? பைபிள் தான் உலகத்துல கின்னஸ் ரெக்கார்ட்ல இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பைபிளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு தெரு தெருவாக நின்று பிரசங்கம் பண்ண முடியும். பெரிய பெரிய கூட்டத்தை போட்டு அந்த கூட்டங்களில் நின்று பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பிரசங்கிக்க முடியும். ஒரு ஓப்பனர் கன்வென்ஷன் போட முடியும். வேற யாராலையும் அதை செய்ய முடியாது. வேற எந்த வேதத்தை வைத்துக் கொண்டும் கிறிஸ்தவர்கள் பிரசங்கிப்பது போல, கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கே நின்று பேசுவது போல வேற யாராலையும் பேச முடியாது. வேற யாராலையும் பேச முடியாது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாய் சொல்கிறது, தேவனுடைய வேதத்தை கண்டுபிடி. தேவனுடைய வேதத்தை கண்டுபிடி. அவருடைய வசனம் எதுன்னு கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. முதல்ல எது இறை வேதங்கிறத கண்டுபிடிங்க. 2வது, தேவனை அறிந்த ஜனங்களுக்கு சொல்றேன், எது தேவனுடைய வார்த்தை என்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும்.
ரொம்ப எக்ஸாம்பிள் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஆகாப் ராஜா, யோசபாத் ராஜா, இந்த 2 பேரும் யுத்தம் பண்ணுறதுக்கு புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போகிறதுக்கு முன்னால் யாரிடத்தில் ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு 400 தீர்க்கதரிசிகள் வர்றாங்க. அந்த 400 பேரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க, நீர் போய் ஜெயிச்சிருவீரு, சீரியரை முட்டி தூக்குவீர்னு ஒருத்தன் அப்படிலாம் சொல்லுவான். சரியா? ஆனா அதே நேரத்துல இந்த யோசபாத்துக்கு ஒரு டவுட் வரும். அவன் சொல்லுவான், யோசபாத்து கேட்பான், இவர்களை தவிர வேற யாராவது இருக்காங்களா? நல்லா கவனிங்க. அப்ப யோசபாத்துக்கு தெரியுது, இவங்க 400 பேரும் சொல்றது கர்த்தருடைய வார்த்தை இல்லை. உண்மையான கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் வேணும். உண்மையான கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் வேணும். கவனிங்க. அப்ப யோசபாத்துக்கு தோணுது, இந்த 400 பேரும் சொல்றது சரியில்லையே. அப்போ அவன் கேட்கிறான், வேற யாராவது கர்த்தருடைய வார்த்தையை சொல்றவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் யோசபாத்து சொல்லுவான், ஒருத்தன் இருக்கான், அவன் எப்போதுமே எனக்கு எதிராக தான் பிரசங்கம் பண்ணுவான், அவன் எப்போதுமே எனக்கு எதிராக தான் பேசுவான் அப்படின்னு சொன்ன உடனே யோசபாத்து சொல்லுவான், அப்படி சொல்லாதீங்க, அவனை கூப்பிடுங்க. அப்பதான் மிகாயா வருவான், அவன் தான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு 400 பேர் பேசுறதுக்கும் ஒருத்தன் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு 400 கர்த்தருடைய வார்த்தையை அல்லாத பேசுகிற ஊழியக்காரங்க இந்த உலகத்துல இருக்காங்க. அந்த 400ல 1 தான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுற ஊழியக்காரன் இருக்கான். 400 பேர் கர்த்தருடைய வார்த்தையை பேசல, ஆனா ஒரே ஒரு மிகாயா கர்த்தருடைய வார்த்தையை பேசினான். நீங்க யோசபாத்தை போல கண்டுபிடிங்க, இது கர்த்தருடைய வார்த்தையா இல்லையா. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து சத்தியத்தை விட்டு விலகிட்டாங்க. மாறுபாடான உபதேசங்களை பேசுறாங்க. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது உங்க மேல விழுந்த கடமை. நீங்க கண்டுபிடிங்க, இது உண்மையிலேயே கர்த்தருடைய வசனம் தானா, இது கர்த்தருடைய வார்த்தை தானா, இது உண்மையிலேயே பரிசுத்த வேதாகமத்தின்படி இருக்கிற உபதேசம் தானா. இதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. இன்றைக்கு அப்படி கண்டுபிடிக்காம கண்டவங்களெல்லாம் சர்ச்சில் ஏற்றி ஃபுல் பீட்டில் ஏற்றி கர்த்தருடைய வார்த்தையை உண்மையா பேசாத ஊழியக்காரன சபைக்குள்ள விட்டு இன்னைக்கு கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை கலங்கப்பட்டு கிடக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய காலம் இது, யோசிக்க வேண்டிய காரியம் இது. மறுபடியும் சொல்றேன், உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை கண்டுபிடியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.